ஹலோ கைஸ், இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிக்கிறோம். நம்ம சேனல் பேரை வந்து மாற்றிட்டோம். இந்த சேனல் பேர் எதுக்கு மாற்றிருக்கோம்? நான் வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுறதுக்காக தான் மாற்றிருக்கோம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எங்களோட சொந்த ஊரை பற்றி பார்க்க போகிறோம். எங்கள் சொந்த ஊர் காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர் பக்கத்தில் இருக்க ஏகனாபுரம் கிராமம். சென்னையோட செகண்ட் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வந்து எங்கள் ஊர் ஏகனாபுரத்தோட 13 ஊரை பாதிக்கிற மாதிரி வந்து ஏற்படுத்தினாங்க. இந்த பிளான் எதிர்த்து எங்கள் ஏகனாபுரம் மக்கள் வந்து 4 வருஷமாக இதுக்கு ஆப்போசிட்டாக ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. போன வருஷம் வந்து மரியாதைக்குரிய விஜய் அங்கிள் வந்து எங்கள் ஊருக்கு வந்து எங்களோட மக்களை சந்தித்து அவங்களுக்கு வந்து ஆதரவு தெரிவித்தார். அவரோட முதல் அரசியல் களமாக எங்களோட பரந்தூர் போராட்டம் மாறுச்சு. வணக்கம். கிட்டத்தட்ட 910 நாட்களுக்கு மேல உங்க மண்ணுக்காக போராடிட்டு இருக்கீங்க. உடனே உங்க எல்லாரையும் பார்க்கணும்னு தோணுச்சு. உங்க எல்லாரையும் கூட பேசி ஆகணும்னு தோணுச்சு. உங்க எல்லாரும் கூட நான் நிப்பேன், தொடர்ந்து நிப்பேன் சொல்லணும்னு தோணுச்சு. பரந்தூர் போராட்ட காலத்தில் எங்கள் ஏகனாபுர கிராம மக்கள் அவருக்கு பச்சை துண்டு அணிவிச்சு மக்களுக்கான முதல்வராக அவர் வருவார்னு வாழ்த்தினாங்க. எங்கள் ஊர் கிராம தேவதைகள் அருள்மிகு எல்லையம்மன் கொல்லமாட்டாமல் துணையோடு எங்கள் ஊர் காப்பாற்றுவேன் என்று உறுதியளித்தார். ஊர் கிராம தேவதைகளான கொல்லமெட்டால் அம்மன் மேலையும் எல்லையம்மன் மேலையும் ரொம்பவே நம்பிக்கை வச்சிருக்கீங்கன்றது எனக்கு தெரிஞ்சது. அந்த நம்பிக்கையை இழந்துடாதீங்க. உங்களுக்காகவும் உங்க ஊருக்காகவும் இனி உங்க வீட்டு பிள்ளையான நானும் தமிழக வெற்றி கழகத்தோட தோழர்களும் சட்டத்துக்கு உட்பட்டு எல்லா வழிகளிலும் உங்களோட உறுதி அனுப்ப. பரந்தூர் போராட்ட குழு விஜயங்கல் அலுவலகத்துக்கு சென்று நன்றி தெரிவித்தனர். எங்கள் ஏகனாபுர மக்கள் ஆசைப்படி 2026 தளபதி விஜய் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்றார். ஜோசப் விஜய் எனும் நான் சட்டப்படி அமைக்கப்பட்ட இந்திய அரசியல் அமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலை நிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்பும் இன்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். பரந்தூர் போராட்ட குழு சார்பில் எங்கள் அமைச்சர் CTR நிர்மல்குமார் அவர்களை சந்தித்து புதிதாக அமைந்துள்ள தமிழ்நாடு அரசுக்கு வாழ்த்து தெரிவித்தனர். தற்போது எங்கள் மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி விஜய் அவர்களின் ஆட்சியில் பரந்தூர் விமான நிலைய திட்டம் கைவிடப்படும் என்ற நம்பிக்கையில் பரந்தூர் விவகாரம் நாங்கள் ஏற்கனவே முதல்வர் வந்து முதல்வருடைய முதல் போராட்டம் பரந்தூர்லேருந்து துவங்கப்பட்டுச்சு. கண்டிப்பாக மாற்று இடமா இல்லை என்னன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இதெல்லாம் ஆய்வு செய்துவிட்டு முதல்வர் ஒப்புதல் பேரில் அது என்ன தேவையோ அது அறிவிக்கப்படும். பட் இது எங்களுடைய முதல்வருடைய முதல் போராட்டம் அங்கிருந்து தான் கள போராட்டம் அங்கிருந்து தான் துவங்குச்சு. அதற்கு அந்த ஸ்டாண்டு கண்டிப்பாக உறுதியாக இருப்போம். பட் நம்ம வளர்ச்சிக்கு எதிராகவும் இல்லை, எங்கேயுமே ஏர்போர்ட்டுக்கு எதிராகவோ இல்லை வளர்ச்சிக்கு எதிராக இல்லை. பட் தேவையில்லாமல் நீர்நிலைகளை மூடி அங்கே 3 போகங்கள் விளையக்கூடிய ஒரு விளைநிலங்களை அழித்து நாம் ஒரு வளர்ச்சியை செய்ய வேண்டியது. ஆல்டர்னேட்டிவ் இடம் ஃபிக்ஸ் பண்ணலாம் என்னன்னு சொல்லிட்டு வல்லுநர்கள் ஆய்வு செய்து அதிகாரிகள் ஆய்வு செய்து நம்ம முடிவெடுப்போம். எங்கள் ஊர் மக்கள் எங்கள் கிராம தேவதைகள் எல்லையம்மன் கொல்லமாட்டாம்மன் ஆடி மாத தீமிதி திருவிழாவை சிறப்பாக மகிழ்ந்து கொண்டாடினோம்.
இந்த தீமிதி திருவிழாவில் எங்கள் மண்ணின் மைந்தர் எங்கள் அமைச்சர் SPK தென்னரசு அவர்கள் எங்களுடன் இணைந்து விழாவை சிறப்பித்தார். போராட்ட காலத்தின் முதல் நாளில் இருந்து மக்களோடு மக்களாக நின்று போராடிய எங்கள் மண்ணின் மைந்தர் பூவுலக நண்பர்கள் அமைப்பின் தலைவர் மரியாதைக்குரிய சுந்தரராஜன் அங்கிளோடு எங்கள் மக்கள் இணைந்து திருவிழாவை சிறப்பாக கொண்டாடினோம். கடந்த 4 வருடங்களாக துன்பத்தில் இருந்த எங்கள் கிராம மக்களுக்கு மகிழ்ச்சி தந்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி விஜய் அவர்களுக்கு எங்கள் கிராம மக்கள் சார்பில் நன்றி தெரிவிக்கின்றோம். பரந்தூர் புதிய விமான நிலைய திட்டத்தை கைவிடும் GOவை மிக விரைவில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி விஜய் அவர்கள் வெளியிடுவார் என்ற நம்பிக்கையில் எங்கள் ஏகனாபுர கிராம மக்கள் காத்திருக்கிறோம்.